குழம்பு தான் வைக்க போகிறேன். ஓகே, அதுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. எதுக்குன்னா மட்டனில் கொழுப்பு இருக்கும், அதனால தான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கு பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் போடுங்க. இது நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்போ வேற என்ன செய்யணும்னா, இப்போ கொஞ்சம்லாம் இஞ்சி பூண்டு போடுங்க. ஓகேவா, அதுலேயே போட்டிருக்கோம் நம்ம மட்டன் அவிக்க நேரத்தில். அதனால் இதுலேயே கொஞ்சம் போட்டால் போதும். ஆனால் சைடில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டுங்க. இஞ்சி பூண்டு போட்ட உடனே பிடிக்கும், அதனால 2 உப்பு போட்டால் பிடிக்காது. ஓகேவா, அதுபோல் தக்காளி போட்டுருங்க. நான் ஒரு சின்ன இந்த உருளைக்கிழங்கு தான் வெட்டி வச்சு போட்டேன். ஓகேவா, அதையும் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும். பார்த்துருங்க, இது மட்டன் அவிய வச்சுருக்கேன். 11 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, அதுதான் அதில் போடணும், போட்டு கிண்டணும். அப்போ தான் சீக்கிரம் ஆகும், இந்த சமைக்க முடியும், ஈஸியாகவும் இருக்கும். இதில் இருக்கிறதுலாம் இதில் தூக்கி போடுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓகேவா, நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் அவிஞ்சிருக்க தெரியுமா தண்ணி, அதையும் சேர்த்துருங்க. நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்துருங்க, இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி இருக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துருங்க. ஓகேவா, மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கரெக்டான அளவு உப்பும் போட்டுருங்க. ஓகே, இனி இது நல்லா வத்தி கிரேவியாட்டு சூப்பராக வரும். ஓகே, சிம்பிளாக தான், ஈஸியாக இருக்கும். நான் போட எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்களா? ஓகேவா, பார்த்துருங்க. சரி, இந்த முடிஞ்ச உடனே இதை எடுத்து இப்படி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு தான் மூடி வைக்கணும். அது நல்லா கொதிக்கட்டும். ஓகே, பார்த்துடுங்க. இது நல்லா வற்றி நல்லா எம்மியாக சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதேமாரி எல்லாம் செஞ்சு பாருங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஓகேவா, கிரேவி ஆட்டம் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் வற்றணும். பார்த்துடுங்க, சூப்பராக இருக்கு. இருந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டாலே கூட கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, பாய்.